ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன மாறுதல் தான் பண்ணேன். உங்க கூட சேர்ந்து வீடியோ போட்டேன். எனக்கு கழுவி கழுவி ஊத்துனாங்க, பேட் கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுனாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான், எனக்குள்ள ஒரு சேஞ்ச். இதெல்லாம் செய்யறாங்களே, வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி பாதிரிக்கும். அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? இதே மாதிரி போச்சுன்னா எப்படி? அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான் யோசிச்சேன். யோசிச்சதுக்கே எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதையே நீங்க யோசிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். பணம், பணம், பணம் பின்னாடி போனவங்க எல்லாமே என்ன கதி ஆயிருக்காங்கன்னு நான் லைவா பார்த்துருக்கேன். கர்மா என்ன பண்ணணும்னு லைவா நான் பார்த்துருக்கேன். அதை அனுபவிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். பணம் உங்களை எப்படி வேணாலும் மாத்திரும். அதனால நீங்க பண்ணுங்க. அதை கர்மாவை சரி பண்ணுங்க. ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது 4 பேத்துக்கு உதவி பண்ற மாதிரி தயவு செஞ்சு செய்யுங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. நீங்க வீடியோல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்த பேத்துக்கு உதவி பண்ற விஷயமா இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதா இருக்கணும். ஒருத்தன் இருந்தான், அவன் இப்படி சம்பாதிச்சான், இப்படி போனான், அதுக்கு காரணம் இதான், இந்த முறைகள் தான், இததான் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு பர்சனா நீங்க இருங்க. எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், இன்க்ளூடிங் மீ. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். எவ்வளவோ எங்க ஏரியாக்குள்ள எவ்வளவு விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு இடியும் தருவாயில உள்ள பள்ளிக்கூடங்களை நான் போய் நியூஸ் எடுத்து போட்டு அந்த ஸ்கூல்ல உடனே செய்தி போட்டு அந்த ஸ்கூல்ல போய் இடிச்சு புது கட்டிடங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கால்வாய்கள்ல நீர் தேங்கி இருந்துச்சு, அதை சுத்தம் பண்ண செய்யறதுக்காக நியூஸ் போட்டோம். இந்த மாதிரி எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து நாங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம். அது என் ரெக்கார்ட் ஃபுல்லாவும் இருக்கு. நியூஸ் வந்த நியூஸும் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் இந்த மீடியால நான் சொல்லவே இல்லை. இந்த மீடியால நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் யாருன்னு எனக்கு கூட இருக்கவங்க, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மிரட்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியும். மிரட்டல் அந்த இதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாது. நான் பழகிட்டேன் அதெல்லாம். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு உங்க டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க மணியை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மாறுவதற்கான முயற்சி பண்ணுங்க. நல்ல முடிவு எடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், அடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஆராய்ச்சி தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் கூட அந்த ஃபோன் ஆஃபீஸ்ல போட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன வேலை, அதுக்காக நான் மதுரை வந்திருக்கேன். ஆஹ் இதே மாதிரி தொடர்ச்சியா நான் வீடியோ போட்டு நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு சொல்றதுனால அது நடக்காம ஃபெயிலியர் ஆகி போயிடுது. அதனால அதான் சுமியாவோட நான் பேசினேன். அக்கா கொஞ்சம் சைலண்டா இருங்கக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடிக்காம நான் பின்வாங்க மாட்டேன். இதனால எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வருமானமே இல்லாட்டி பரவாயில்ல. என்னோட எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா எங்க அண்ணன் போயிட்டான், எங்க அப்பா இப்படி இருக்காரு, ஓவரால் ஃபேமிலி நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னாலேயே இவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகலாம். எல்லாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இருக்கேன். என்னால எனக்கு எவ்வளவு தெரியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, ஜஸ்ட் மைக், ஃபோன் எல்லா கையிலயும் இருக்கு. எல்லாருமே தாலிமா தொங்க போட்டு தான் இருக்கீங்க. இதே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் நான் அப்படி ஸ்லோவா பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். படபடன்னு டென்ஷன் ஆகி ஒரு கோவப்படுறதுனால எந்த விஷயமும் இது வரைக்கும் சரியானதா சரித்திரமே கிடையாது. கோவம் வந்தா இழப்புகள் அதிகமா வரும். நிதானம் இருந்தா இழப்புகளை தவிர்க்கலாம். நம்ம செய்ய வேண்டிய காரியமும் சிறப்பா செயல்படும். அதனால கோவப்படாதீங்க. என்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே அவ்வளவு ஆக்ரோஷப்படுறீங்க, அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க.
அதனால எந்த யூஸ்மே கிடையாது. நிதானமா ஒரு முடிவெடுத்து அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி நம்ம ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டோம். ஒரு சில விஷயங்கள ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப பயந்து தான் போக வேண்டியதா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம பயப்பட வேண்டியதா தான் இருக்கு. சரிங்களா? என்னதான் யானை மேல ஏறி ஒரு பாகன் சவாரி செஞ்சாலும் அவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் எனக்கு இருக்கு. ஆனா வந்து நான் பின்வாங்க போறது கிடையாது. இதுல இருந்து பேக் அடிக்க போறது கிடையாது. என்ன ஒரு சில பேர் நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கைக்காவது நான் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நீங்க கண்டென்ட்டா இது வந்து ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்ரா சூப்பர் கண்டென்ட் நல்ல தரமா பண்றீங்க அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்கும் சொல்றேன். இது கண்டென்ட் கிடையாது, கிடையாது, கிடையாது. இது வந்து கண்டென்ட் இல்லைன்னு உங்களுக்கு எப்ப புரியும்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது, செயல்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது ரொம்ப விரைவில் நடக்கும். அது உங்களுக்கு புரியும் போது, நீங்க எனக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணுவீங்க. நல்ல கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். ஒரு நண்பர் பேசினாரு என்கிட்ட, கரூர் மாவட்டத்துல இருந்து. பிரதர் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? இல்ல கண்டென்ட்டா? உண்மைக்கே ஸ்டேஷன் போனீங்களா? அப்படின்னு. பிரதர் நான் ஸ்டேஷன் போனது உண்மை, கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை, பேசினது உண்மை, என்கொயரிக்கு கூப்பிட்டது உண்மை. இது எல்லாமே உண்மை பிரதர். ஏன் பிரதர் கேக்குறீங்க அப்படின்னு. இல்ல இது கண்டென்ட்னா நான் கண்டென்ட் மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். ரியாலிட்டி உண்மைனா உண்மை மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். இல்ல பிரதர் பார்த்துட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு யாரும் பார்த்துட்டு போகாதீங்க. கடந்து போகாதீங்க. கடந்து போற விஷயம் இது கிடையாது. எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல. இப்ப ஆபாச படங்கள் அப்படின்னு வார்த்தை எடுத்தாலே ஸ்ட்ரைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி வார்த்தைகள் கூட யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது தப்பாகி போச்சு இப்ப யூடியூப் பொறுத்த அளவுக்கு. ஆனா இவங்க தேமா, பூசா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடமொழிகள் வைத்து பேசுறாங்க. அந்த அடமொழிகள் ஒரு சில பேருக்கு புரியுது. ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆகி ஒரிஜினல் வார்த்தையை விட்டுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சில வார்த்தைகளை வந்து நம்ம கட் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு. அப்ப யூடியூப் கரெக்டா இருக்கு. யூடியூப்ல போற வீடியோக்கள் தான் தவறா இருக்கு. அதை நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? யூடியூப்ல அதை பார்க்க மாட்டாங்களா? ப்ளஸ் கோடி பேர் இருக்காங்க. கோடியில ஒருத்தர் கூட கிடையாதுங்க நம்மலாம். அப்ப யூடியூப் பொறுத்தளவுக்கு எனி ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் இருக்கட்டும் இப்ப நிறைய பாலிசி கொண்டாந்தாலும் அவனுக்கு அது வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ட் மூலமா கிளிக் ஆனா மட்டும்தான் ஸ்ட்ரைக் இஷ்யூ நடக்கும் எல்லாமே நடக்கும். அதனால வந்து நீங்க உங்க எதிர்ப்புகளை நீங்க சேனல் ஆரம்பிச்சு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு மதுரைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம். அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம் தான் அந்த பதிவு. ஓகே. ஆனா வேற என்ன சொல்ல மாட்டேன். பாய். See you. Bye.